வணக்கம் 7WINSTAR டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதான் இஎம்எம்சி ப்ளஸ் யூஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இஎம்எம்சின்றது எம்பெடட் மல்டிமீடியா கார்டுன்னு சொல்லுவோம். யூஎஃப்எஸ்ன்றது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. பழைய ட்ரெண்டு ஃபுல்லாக அது மெமரி கார்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரக்கூடிய ஃபோன் மாடல் எல்லாத்துக்குமே வந்து இஎம்எம்சி கான்செப்ட் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்பீட் அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, கம்மியாக நார்மல் ஸ்பீடு தான் இருக்கும். அதாவது ரீட் ரைட் பண்ணுற கான்செப்ட் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு படத்தை ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னால் அதோட ஸ்பீடானது நார்மல் கண்டிஷனாக இருக்கும். இதே வந்து யூஎஃப்எஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். செகண்டில் டக்குன்னு அந்த ப்ராசஸ் தகுந்த மாதிரி ஸ்பீட் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் மாடல் வரக்கூடிய சில மாடலில் மட்டும் சாம்சங் OnePlus இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11 இந்த மாடலில் வந்து யூஎஃப்எஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாடலோட அதை ஒவ்வொரு மாடல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது யூஎஃப்எஸ் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். பாருங்கள் தெரியும். இது வந்து இஎம்சி காட்டிலும் ஸ்பீடாக இருக்கும். அப்போ இஎம்எம்சி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் மெமரி தான் இஎம்எம்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐசி இந்த ஃப்ளாஷ் மெமரி வந்து ஒரு சில மாடலுக்கு சேம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடல் டைப் இருக்குது. அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சார். ஒவ்வொரு மாடலுக்கும் இஎம்எம்சி கான்செப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னா ஆண்ட்ராய்டு ஃபோனும் சரி, கீபோர்டு ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சாம்சங் ஆண்ட்ராய்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய இஎம்எம்சி கான்செப்டை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த பின் டீட்டெயில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் சார். கால் டீட்டெயில் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் வரக்கூடிய சப்ளை வோல்ட் எங்கேருந்து வருது, சிக்னல் எங்கேருந்து வருது, அந்த மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இப்போ இஎம்எம்சி பின் டீட்டெயில் பார்க்கும்போது எல்லா பின்னுமே ஒர்க் ஆக போகிறது கிடையாது. அதிகபட்சம் கிரவுண்டு டம்மி தான் இருக்கும். ஒரு சில லைன் மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. அந்த லைன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 2 மாடல் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. கீபோர்டு செட்லேயும் எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு ஆண்ட்ராய்டு சைனா அந்த ஜியோனி ஒரு மாடலு, அதுலேருந்து கூட நான் ஒரு அந்த ஃப்ளாஷ் மெமரி எடுத்திருக்கேன். அந்த இஎம்எம்சி கான்செப்ட் எடுத்திருக்கேன். அப்போ அதோட பின் டீட்டெயில் எத்தனை பின் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கு சர்க்யூட் ஃபாலோ பண்ணிக்கணும், அல்லது அதே சேம் போர்டு எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணி சார்ஜர் கொடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த பின்னுக்கு வரக்கூடிய வோல்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சார்ஜர் மூலமாக வரக்கூடிய வோல்டேஜ் தான் இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன். அது இஎம்எம்சி கான்செப்ட். அதாவது என்ன சொல்கிறோன்னா, நம்ம இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரீட் ரைட் பண்ணுற கான்செப்ட்டும், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யூஎஃப்ஐ பாக்ஸ் வச்சு பண்ணுறதும் சரி, அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதில் பின் டீட்டெயில் தெரிஞ்சு நான் பண்ணணும்னு சொன்னேன். ஏற்கனவே டெஸ்டிங் ஐஎஸ்பி பின் அவுட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஜம்பர் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா. அப்போ ஐஎஸ்பி பின் அவுட் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஐசி ரிமூவ் பண்ணியிருக்கும் போது அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வோல்டேஜ் வந்து வரும். அப்போ சார்ஜரில் வரக்கூடிய வோல்டேஜ் வச்சு நம்ம அந்த ஐஎஸ்பி பின் அவுட்டை தெரிஞ்சுக்கலாம். அதாவது விசிசி கியூ இந்த மாதிரி விஷயம் வோல்டேஜை 2 வோல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த பின் டீட்டெயில் 2 டைப்பு கான்செப்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க சார். பாருங்கள், பின் 169 காலில் வரக்கூடிய ஐசியும் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா 186 பின்னு டைப் ஐசியும் இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சேஃபை பார்த்துக்கணும். சேம் அதே டைப்பில் 162 இந்த மாதிரி பின் டீட்டெயில் இருக்குது. 153 இந்த மாதிரி 4 டைப் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இதிலே வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஐசிக்குமே அந்த ஃப்ளாஷ் மெமரி அது இஎம்சி கான்செப்ட்டுக்கும் கால் டீட்டெயில் பின் டீட்டெயில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை முறைப்படி ப்ராப்பராக நீங்கள் வந்து சர்க்யூட் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோன் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, ப்ளஸ் வரக்கூடிய லைன் இன் அவுட்டுன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதை முழுமையாக கற்றுக்கிட்டு தான் நம்ம அடுத்த லெவல் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எல்லோரும் சொல்கிற ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எம்சி அதை ரீபால் பண்ணுற கான்செப்ட், எடுத்து நம்ம ஃபிட் பண்ணுற கான்செப்ட் தான் பெருசாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். அது வந்து நம்ம சிம்பிளாக பண்ணலாம் சார். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. தொடர்ந்து செய்ய கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நம்ம மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது சார். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ண முடியும். தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும். அப்போ அந்த பின் டீட்டெயில் A1 A2ன்னு சொல்லி கால் டீட்டெயில் பார்த்து செய்யணும். இப்போ பாருங்கள், சேம் அதே கம்பெனி தான் பெரும்பாலும் எல்லா மாடலுக்கும். இப்போ சாம்சங் எடுத்துக்கோங்க, ஜியோ கீபோர்ட் செல் எடுத்துக்கோங்க, இதே ஜியோனி சேம் சைனா செட், இந்த மாதிரி டைப் எது எடுத்தாலும் சேம் இதே கான்செப்ட். நான் ஒரே டைப்பை தான் எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த இஎம்சி கான்செப்டை. அப்போ அந்த பின் டீட்டெயில் எல்லாம் சேமாக தான் இருக்குது சார். கொஞ்சம் ரேம் அந்த மெமரி ஆனது கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆனது வித்தியாசப்படும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ப்ராசர் வந்து மீடியாடெக் இருக்குது. அப்போ ப்ராசர்ன்றது வேறு சார். உங்களுக்கு இஎம்சி கான்செப்ட்ன்றது வேறு. அந்த ஃப்ளாஷ் மெமரி தான் இஎம்சி, சிபியூன்றது தான் நம்ம வந்து ப்ராசர்னு சொல்லுவோம். அந்த மீடியாடெக்கு, ஸ்பெக்ட்ராமு, அதேமாதிரி கூல்காம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர்னு சொல்லுவாங்க. இஎம்எம்சின்றது ஃப்ளாஷ் மெமரி மட்டும்தான் இஎம்சி சொல்கிறோம். இப்போ இஎம்சி கான்செப்ட் வந்து ஸ்பீடுன்ற விஷயம் நார்மல் கண்டிஷன்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த லெவலில் வந்து யூஎஃப்எஸ் கான்செப்ட் வந்திருக்கு. அப்போ அது ஒரு சில மாடல் இருக்குது. இன்னும் இப்போ ஒரு காஸ்ட்லியான மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஃப்எஸ் கான்செப்ட் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும்.
அதேமாதிரி ஐசியோட கான்செப்ட் இஎம்எம்சின்ற விஷயத்தில் அது சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கம்பெனி நேமும் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள் இந்த கான்செப்டில் சாம்சங்கில் இஎம்எம்சி கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட். நீங்கள் வந்து 3 டைப் மொபைல் எடுத்திருக்கேன். அந்த 3 டைப்லேயும் பாருங்கள், இப்போ இது லெனோவோ மொபைல், இது சேம் அதே இஎம்சி கான்செப்ட் சீரியல் தான் இருக்குது. அதேமாதிரி ஜியோன்னு சொன்னேன், அதுவும் சேம் டீட்டெயில் தான் இருக்குது. அதேமாதிரி சாம்சங் எடுத்துக்கோங்க, சாம்சங்கில் அதே சேம் இஎம்சி கான்செப்ட் தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரே டைப்லேயே வந்து நிறைய மாடலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இஎம்எஃப்சி கான்செப்ட் வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம அந்த ரேம் கூட்டவும் குறைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சேம் அது எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த சீரியல் நம்பரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த மாடலுக்கு எது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்டேட் கான்செப்ட்டும் பண்ண முடியும். அதேமாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு கால் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த லெவல் எப்படி பண்ணாலுமே சொல்கிறேன், அந்த ஜம்பர் லைன் அடித்து பண்ணாலும் சரி, நார்மல் ரீட் பண்ணாலும் சரி, ப்ளஸ் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணாலும் சரி. இப்போ ஷார்ட்ன்ற விஷயம் நிறைய நடக்குது இந்த இஎம்எஸ் கான்செப்ட்டில். அப்போ அந்த கால் டீட்டெயில் முழுமையாக நம்ம தெரிஞ்சு வரைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்க்யூட் எடுத்து பார்த்துட்டு நோட்டில் எடுத்து வரையும் போது நம்மளுக்கு நாலேஜ் அடுத்தடுத்து கிடைக்கும். அப்போ எல்லாருமே நீங்கள் முறைப்படி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எடுத்தோன்னே டேரெக்டாக எதுவுமே தெரியாமல் இது பெரிய விஷயமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எதையுமே யாராலையும் செய்ய முடியாது. சிம்பிள் கான்செப்ட் தான், அதை புரிஞ்சுட்டு பண்ணால் போதும். அப்போ பேசிக் நீங்கள் வந்து இஎம்சி எடுத்துகிட்டு, அதாவது ஃப்ளாஷ் மெமரி கான்செப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பின் டீட்டெயில் கவனமாக பார்த்துட்டு பாக்ஸ் ரீட் பண்ணுற கான்செப்ட், அந்த இஎஃப்ஐ பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸ்லேயும் அந்த கால் டீட்டெயில் எத்தனை பின் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி சப்ளை கொடுத்துறாங்க, சார் சார்ஜரை கொடுத்து சப்ளை கொடுத்து பார்க்கும்போது அதோட வோல்டேஜ்ன்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் இதை பற்றி இன்னும் தெளிவாக வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.